பழனிசாமி எதுக்காக அப்படின்னா ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம். இந்த தொகுதியில கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பினை அமர்த்தியவர்கள். அவரும் இந்த தொகுதியில ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள். இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்துல அதிர்ஷ்டத்துல எப்படி லாட்டரி சீட்டு கிடைக்கிற மாதிரி, லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி முதல்வர் பதவி கிடைச்சிச்சோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார், கையில வச்சிருக்கார். இரட்டை இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு. ஆனால் அவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது மூழ்காத கப்பல், இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்பதான் எல்லாரும் மத்தியிலையும் இது மூழ்கக்கூடிய கப்பல். பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார். சொந்த நலனுக்காக, சுயலாபத்திற்காக வழக்குகளில் இருந்து திமுக அரசிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டை இலையை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம். அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பல், கரை சேர்ற கப்பல் அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க. இவ்வளவு பெரிய 50 ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல், இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தானே, மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு நான் பலமுறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், இரட்டை இலை இருக்கிறது, பழனிசாமி கையில பணம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பொத்தி பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் இதே நிலைமை நீடித்தால், அவர்கள் யோசிக்கவில்லை என்றால், விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலைமை. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆட்சி பொறுப்புல தவழ்ந்து முதலமைச்சரான ஒரு லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம். அதற்கு பிறகு 2017 பிப்ரவரி மாதத்தில் வரப்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்று தெரியும். எம்எல்ஏக்களிடம் பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம். திரும்பவும் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம். 4 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோகிகள் பட்டியல் வெளியிடுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா அவருடைய அகராதியில விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வருங்காலத்துல அரசியல் வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி.